ஜெகதீஸ்வரன் வணக்கம். தற்போது திருச்சியிலிருந்து இணைஞ்சிருக்கீங்க. இப்போ நாங்கள் பேசணும், திரு குமார் ஐயா அவர்களும் சிவகாமி அம்மா முரளி 3 பேருமே பேசணும். ஒரு பொது ஊடக ஆர்வலராக நீங்கள் உங்கள் கருத்தை வைங்க தோழர் ஜெகதீஸ்வரன். நீங்கள் வந்து ஒரு 3-4 வாரங்களுக்கு முன்னாடியே நம்ம இது குறித்து பேச துவங்கிட்டோம். இன்னும் சொல்லப்போனால் டிசம்பர் மாதத்திலிருந்து தமிழகம் முழுக்கவே போராட்ட களமாகத்தான் இருக்கின்றது. நீங்க வந்து ஒவ்வொரு செக்டாரா சொன்னீங்க. இது எல்லா செக்டாருமே தமிழ்நாட்டில் போராடிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா இந்த ஜாக்டோ ஜியோவை ஒரு மாதிரி இந்த அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி நீங்க சமாளிக்காட்டி இந்த நாளைக்கெல்லாம் தமிழ்நாடு முழுக்க ஸ்தம்பிச்சு போயிருக்கும். அதுதான் நிலைமை. ஒரு செக்டார் விடாம அங்கன்வாடி ஊழியர்கள், ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், சமவேளை சம ஊதியம் கேட்டு போராடும் ஆசிரியர்கள், செவிலியர்கள், அதுலயும் வந்து சம ஊதியம் சமவேதை கேட்டு போராடும் செவிலியர்கள், தொகுப்பூதியத்தில் இருக்கும் நீங்க பெர்மனன்ட் டாக்டர் சொல்ற செவிலியர்கள், மின்சார பணி ஊழியர்கள், போராடாதவர்கள் யாருமே இல்லை அப்படிங்கிற அளவிற்கு தமிழ்நாடு முழுக்க போராட்ட களமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஆனா இந்த பக்கம் என்ன நடக்குது? தமிழ்நாடு ரொம்ப சிறந்த மாநிலம். தமிழ்நாடு பொருளாதாரத்தில் நம்பர் 1 மாநிலமாக இருக்கின்றது. பெண்களுக்கு நாங்கள் செய்யாத விஷயங்களே கிடையாது. நீங்கள் கேட்காத நாங்கள் செய்து கொடுத்திருக்கின்றோம். நீங்க பாருங்க, இது கொடுத்துட்டோம், அது கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் வாக்குறுதிகள் கிட்டத்தட்ட 90% நிறைவேற்றிவிட்டோம் போன்ற பொய்களும் கதைகளும் மட்டுமே இங்கு சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒட்டுமொத்த தமிழ்நாடு போராடிட்டு இருக்கு. நீங்க செக்டாரா நீங்க சொல்லும் பொழுது இன்னைக்கு இந்த பகுதி நேர ஆசிரியராக இருப்பவர்கள் 2021 தொடர்ச்சியா போராடிட்டு இருக்காங்க. நீங்க டிபிஐ வளாகத்தில் ஒரு போராட்டம் தொடர்ச்சியாக வருடம் நடந்து கொண்டே இருக்கின்றதுன்னா பட்டினி போராட்டம், சாகும் வரை உண்ணாவிரதம், தொடர் போராட்டம், ஒவ்வொரு என்ன சொல்றதா சமாளிக்கிறதுக்கு நாங்க வந்து அமைச்சர் முதல்ல என்ன ஆரம்ப காலத்துல இந்த அமைச்சர்கள் எல்லாம் பேசியது 181 அப்பெல்லாம் போட்டோமா எங்களுக்கே தெரியலையே. இப்படியெல்லாம் அமைச்சர்கள் பேசினார்கள், அரசு அதிகாரிகள் பேசினாங்க. நீங்க தாங்க போட்டீங்க. உங்களோட முதலமைச்சர் தாங்க எங்களுடைய போராட்டத்துக்கு வந்தாரு. இன்றைய துணை முதலமைச்சர் தாங்க உங்க போராட்டத்துக்கு வந்தாரு. கழகாட்சி அமைந்தோட நிச்சயமாக செய்து கொடுப்போம் என்று சொன்னது நீங்க தாங்க. நீங்க ஏங்க செய்ய மாட்டேங்கிறீங்கன்னா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நிதி இல்லை, ஏதாவது அது வந்து அலட்சியப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். 2023 குழு போட்டாங்க. சொன்ன மாதிரி 3 வருடம் கழித்து இன்று வரை நிறைவேறாத காரணத்தினால் அவர்கள் தொடர்ச்சியாக போராட்ட களத்தில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்க பகுதி நேர ஆசிரியர், நீங்க ஒரு பக்கம் என்ன சொல்றோம், தமிழ்நாடு அரசு பள்ளிக்கூடங்கள் நீங்க வந்து அகாடமிக்ஸ் மட்டும் கிடையாது, நீங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், உதாரணத்துக்கு இப்ப இங்க வந்திருக்க ஓவிய ஆசிரியர்கள், சிற்பம் கற்றுக் கொடுக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கற்றுக் கொடுக்கிறவங்க, இசை ஆசிரியர்கள், இவர்கள் எல்லாம் நமக்கு உறுதுணையாக இருந்து அவர்கள் மாணவர்களை ஒரு மேம்பட்ட நிலைக்கு எடுத்து செல்கிறார்கள் அப்படின்னு பெருமையா பேசுறோம். ஆனா இதை பயிற்றுவிக்கும் பகுதி நேர ஆசிரியர்களை நம்ம நடத்துற விதம் என்பது, அவங்க எப்படி போனா நமக்கு என்னப்பா, அவங்க எவ்வளவு சம்பளம் வாங்கினா நான் வாங்கினா வாங்காட்டி என்ன கம்பேரிசன் பாருங்களேன். அவங்க வாங்க நீங்க ஒரு நாளைக்கு நீங்க சொல்ற மாதிரி 390 ரூபாய் என்றால் நீங்க எப்படிங்க பிழைக்க முடியும்? நீ சென்னை மாதிரி கூட விட்டுருங்க, சென்னை கூட நகரம் அதனால பிழைக்கவே முடியாது. ஒரு சாதாரண டவுன், நம்ம திருச்சியில இருக்கிற டவுன்ல நீங்க வீட்டு வாடகைக்கு இருக்கணும். உங்களுக்கு 2 பசங்களை நீங்க பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கணும். ஒரு மருத்துவ செலவு ஏற்பட்டா நீங்க பார்க்கணும். மாதம் உங்க வீட்டுக்கான குடும்ப செலவு இருக்கு. நீங்க ஆபீஸ்க்கு போயிட்டு ஆசிரியர் ஒருத்தர் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு பெட்ரோல் போடணும், இல்ல பஸ்ல போகணும். இத்தனை செலவுகளையும் வெறும் 391 ரூபாயில் அவர்களால் சமாளிக்க முடியும். யாராலையுமே முடியாது. அப்ப என்ன எதிர்பார்க்குது இந்த அரசாங்கம்? நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப சொற்பமான தொகை, ரொம்ப கடுமையான தொகைங்க. ஒரு 300-400 கோடி தேவைப்படுதுங்க, அப்பதான் இந்த பிரச்சனை தீர்க்கும். இல்லை, நீங்க கணக்கு பண்ணி சொல்லிட்டீங்க 15 கோடி 30 கோடி இதெல்லாம் ஏன் செய்ய முடியல? அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம்ல நாங்க 11,000 கோடி ஒன் டைம் கொடுக்க போறோம், 13,000 கோடி ஒன் டைம் கொடுக்க போறோம், 11,000 கோடி கொடுக்கிறோம். மகளிர் உரிமை தொகைக்கு நாங்க 12,000 கோடி ஒதுக்கிட்டோம். இனிமேல் அந்த 1 கோடி 30 லட்சம் அந்த மகளிருக்கு 18,000 கோடி ஒதுக்கிறோம். ஐயோ, ஆயிரக்கணக்கான கோடி ஒதுக்குறீங்களே, உங்களுக்கு சொற்ப தொகை தானே. இது ஒதுக்குறவங்க என்ன பிரச்சனை, என்ன சிரமம் இருக்கிறது? கண்டிப்பா ஏன் இது உங்களை போராட விட்டுட்டே இருக்கீங்க? நிதி இல்லை எவ்வளவு காலம் சொல்லிட்டே இருக்க போறீங்க? அப்ப இந்த நிதி எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? நீங்க லேப்டாப் கொடுத்தீங்க, லேப்டாப் எங்க இருந்து நிதி வந்துச்சு? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா இந்த செக்டார் ரொம்ப சின்ன செக்டாரா இருக்காங்க. இன்னைக்கு வந்து யாரை நம்ம கவரணும்? நேரடியாக பணப்பலன்களை அறிவிக்கின்ற 1 கோடி 30 லட்சம் அந்த மகளிரை நம்ம அடைச்சிட்டா போதும். தமிழ் புதல்வன் திட்டம் சொல்லிட்டு அந்த மாணவர்களுக்கு கொடுத்துட்டா போதும். நீங்க வந்து பெண்கள் படிக்கின்ற கல்லூரி மாணவிகளுக்கு புரிஞ்சுக்க மறுக்கிற விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நீங்க 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுத்தாலும் இந்த பக்கம் எங்களுடைய நிரந்தர வாழ்வாதாரம், எனக்கு நான் வேலை செஞ்சு சாப்பிடணும்னு நினைக்கிறேன், நீ கொடுக்க 1000 ரூபாய் இருந்துட்டு போது பரவாயில்ல வச்சுக்கிறேன், ஆனா நான் உழைச்சு சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு சரியான ஊதியத்தை கொடு, எனக்கு வந்து நான் டெம்பரரி ஜாபே பெர்மனன்ட் நீங்க சொல்ற மாதிரி ஆக்குங்க அப்படிங்கறதா உங்களோட குரல். நான் உழைப்பதற்கு எனக்கு சம ஊதியம் கொடு, என்னுடைய உரிமை நான் கேட்கின்றேன். அந்த உரிமை அடிவாங்கும் பொழுது நீங்க 1000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, 2000 ரூபாய் தேர்தலுக்கு கொடுத்தாலும் சரி, ஓட்டுக்கு பணம் கொடுத்தாலும் சரி, எல்லாமே இந்த இடத்துல அடிபட்டு போகும். சரி.
என்னோட மாத உரிமையை நான் வந்து உழைச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அதை நீங்க கொடுக்க தயாராக இல்ல. நீங்க தேர்தலுக்கு 2000 ரூபாய் கொடுத்து சமாளிச்சிடலாம், இல்ல 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுத்து சமாளிச்சிடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை போன்ற முட்டாள்கள் யாரும் இல்லை தான் நான் சொல்லுவேன். நன்றி. எல்லாமே தேர்தல் களத்தில் பிரதிபலிக்கும். ஏன் இந்த பகுதியான ஆசிரியர்களுக்கு சொந்தங்கள் இல்லையா? ஒவ்வொரு குடும்பமும் பார்க்கும். சொல்லுங்க 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 ஜெகதீஸ்வரன், தொடர்ந்து பேசி முடிச்சிருங்க. அதான் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீங்க அவங்க உறவினர்கள் இருக்காங்கல்ல, நீங்க பாக்குறீங்க ஒரு வீடியோ, ரொம்ப ரொம்ப வேதனையான ஒரு வீடியோங்க. ஒரு பகுதியான ஆசிரியரை நீங்க வந்து பஸ்ல ஏத்துறாங்க, ஒரு காவல்துறை பெண்மணி, ஒரு இன்ஸ்பெக்டர் நினைக்கிறேன். அந்த அம்மா கால் மேல ஏறி இந்த அம்மா நிக்குது. இந்த இன்ஸ்பெக்டர் அம்மா கால் மேல ஏறி நிக்குது. அந்த அம்மா கதறாங்க, அம்மா விடுங்க விடுமான்னு பக்கத்துல இருக்கலாம் சொல்றாங்க. மேடம் மிதிக்காதீங்க மேடம்ங்கறாங்க. அவங்களோட கால் மேல ஏறி முட்டி மேல ஏறி அவங்க அப்படியே கீழே படுத்து அவங்கள கொடூரமா படுத்திட்டு இருக்காங்க. பஸ்ல நான் போலீஸ் ஸ்டேஷன்ல பஸ்ல கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. பகுதி ஆசிரியர்கள் எங்க போராடுற, உனக்கு பக்கத்துல டாய்லெட் இருக்க, டாய்லெட் போய் பூட்டு. நீ வந்து செவிலியர்கள் நீங்க கிளம்பக்க பஸ் ஸ்டாண்ட் போறியா, உனக்கு டாய்லெட்டை பூட்டு. இவங்க ஊழியர்கள் தூய்மை பணியாளர்கள் போராடுறீங்களா, ரிப்பன் பண்ணுங்க, டாய்லெட்டை பூட்டு. என்ன அதாவதுங்க, ஒரு பக்கம் கோரிக்கை நிறைவேற்றலங்கிறது ஒரு விஷயம். உங்களோட மனிதாபிமானம் என்ன போச்சு, மனித உரிமை எங்க போச்சு? இதே மாதிரி யூபியிலயோ இல்ல மகாராஷ்டிராலயோ ஏதாவது ஒருத்தர் போராடி டாய்லெட்டை போட்டு இருந்தா இந்த நேரம் சமூக நீதி எங்கே போனது நீங்க குரல் ஒழிச்சிருக்கும். இதே முதலமைச்சர் வந்து சமூக நீதி எங்கே போனது, யூபியிலே சமூக நீதி இல்லைன்னு சொல்லி கேட்டிருப்பாரு. உங்க சமூக நீதி எங்க போச்சு? வெரி குட். ஏன் கொடுமைப்படுத்த, ஏன் மனித உரிமை மீறல் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன நடக்குது? இதெல்லாம் உண்மையில அவருக்கு தெரியுதா? முதலமைச்சருக்கு தெரியுதா? இந்த ஆளும் வர்க்கத்திற்கு நம்ம காவல்துறை எவ்வளவு மோசமாக நடந்து கொள்கிறார்கள், நம்முடைய அரசாங்கம் எவ்வளவு மோசமான மனித உரிமை மீறல்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. அந்த ஒவ்வொரு வீடியோ பார்க்க வேதனையாக இருக்கின்றது. மீடியா போடுறாங்க தெரியல, கண்டிப்பா நீங்க போட்டிருப்பீங்க. எத்தனை மீடியாக்கள், அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இதெல்லாம் போடுறது தயாரா இருக்கிறாங்க, மக்கள் சேர்க்கிறாங்கன்னு தெரியல. தற்போது நீங்கள் பேசியதை நம்முடைய சிவகாமி அம்மா உறுதி செய்யறாங்க. நீங்க பேசுனீங்க, காலுக்கு மேல ஒரு ஆசிரியை ஏறி நின்றாங்க, கொடூரமான வசைபாடுதல், இழிவான வார்த்தைகள், டெரகேட்டரி, ரொம்ப அசிங்கமான முறையில் நடந்து கொள்கிறார்கள், கையை பிடிச்சி இழுக்கிறது, ஆடைகளை இழுக்கிறது, இதெல்லாம் அவங்க வீடியோ பதிவு இருக்குன்னு நம்முடைய லைவ்லே பேசுறாங்க. உலகம் முழுவதும் தமிழ் சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது. இதை பத்தி சொல்லுங்க, உங்களுடைய நிறைவு கருத்து. இல்லங்க, அதாவது நம்ம சொல்லியா, நீங்க கோரிக்கை வாக்குறுதி வந்து கொடுத்தாங்க, வாக்குறுதி நிறைவேற்றவில்லை, அவர்கள் வந்து அறவழியில் போராடிட்டு இருக்காங்க, டிபிஐல போராடுறாங்க, பல்வேறு இடங்களில் போராடுறாங்க. இன்னும் சொல்ல போனா இவர்கள் யாரும் குற்றவாளிகள் அல்ல. உங்க ஒருத்தர் கூட வந்து தப்பு செஞ்சுட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் மாட்டிக்கிற திருடர்களோ அல்ல குற்றவாளிகளோ அல்ல. கண்ணியமான ஆசிரியர்கள், கண்ணியமான செவிலியர்கள், கண்ணியமான மருத்துவர்கள். இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு நாளைக்கு உங்களோட பசங்களுக்கு கற்பிக்க போகின்ற ஆசிரியர் தெய்வங்கள் இவங்கெல்லாம். நாளைக்கு நீங்க வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல உங்க பசங்களை சேர்க்க போறீங்க, சிறப்பாசிரியர் சேர்க்க போறீங்கன்னா, ஒரு சிறப்பாசிரியர் தான் உங்க பசங்களுக்கு நாளைக்கு ஓவியம் வருது என் பிள்ளைக்குன்னு ஒரு போலீஸ்கார அம்மா நினைச்சாங்கன்னா அந்த அம்மாவுக்கு சொல்லிக் கொடுக்க போற ஒரு சிறப்பாசிரியர் இருப்பார். நீங்க தனிப்பட்ட முறையில் டியூஷன் அமைச்சீங்கன்னாலும் அவர் சிறப்பாசிரியர் இருப்பார். உங்களுக்கே நீங்க போராட்ட காலத்தில் அடிபட்டாலும் உங்களை ட்ரீட் பண்ணக்கூடிய செவிலியர்களாக அந்த செவிலியர்கள் தான் இருப்பாங்க. அந்த செவிலியர்களை நீங்க கண்ணீர் வர வைக்கிறீங்க, அந்த ஆசிரியர்களை நீங்க கண்ணீர் வர வைக்கிறீங்க. எவ்வளவு மோசம் சொல்ற மாதிரி ஆடைகளை கிழிக்கிறாங்க. நீங்க ஆண்களோட ஆடைகளை கிழிக்கிறாங்க, பெண்களோட ஆடைகளை கிழிக்கிறாங்க, மேன் ஹேண்டில் பண்றாங்க. நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் வந்து என்ன பண்றாங்கன்னா, இது ரொம்ப ரெகுலரா பண்றாங்க. டாய்லெட்டை போட்டு தான் அவங்க போராட்டத்தை முடிச்சுக்கோங்க. இது எவ்வளவு முட்டாள்தனமா இல்ல? இது வந்து டாய்லெட் போட்டு நாங்களா வீட்டுக்கு போயிடுவாங்களா? போராட வேண்டாப்பா, டாய்லெட் போட்டிட்டாங்கப்பா நமக்கு அப்படி சொல்லி போயிடுவாங்களா? என்ன யோசிக்கிறாங்க இந்த அரசாங்கம்? நீங்க போராடுங்க, நாங்க போராட்டத்திற்கு நாங்க நிச்சயமாக நாங்க ஏதாவது செஞ்சு கொடுக்கிறோம், நாங்க அதற்கு உண்டான வேலைகளை பார்த்துட்டு இருக்கோம், கொஞ்சம் பொறுமையா போராடுங்கன்னு சொல்வது முறையா? அல்லது உன் போராட்டத்துல கலைச்சே தீருவேன், நீ ஊருக்கு வெளியே உன்னை விட்டுறேன் பாரு, நீ எப்படி உள்ள வரன்னு பாரு, ஏன் வர தெரியாது எங்களுக்கு? இதை போய் அமெரிக்கால விடுறீங்களா, துபாயில போய் விட போறீங்களா? நீங்க சென்னை, நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள தானே விட போறீங்க. தமிழ்நாட்டுக்கு விட்டா மறுபடியும் வரதான் சரி. ஒரு நாள் ஃபுல்லா நீங்க சென்னை சுத்தி காமிப்பீங்க. அப்ப நாளைக்கு இந்த போராட்டம் உடனே நிறுத்து போயிடுமா? சென்னை ஃபுல்லா சுத்தி காமிச்சிட்டாங்கப்பா, இனிமேல் நம்ம போக முடியாது, நம்மளை நீங்க பட்டி போட்டு சாவடிக்கிறாங்க. ஆமா, என்ன பண்ணாலும் எங்களோட உரிமைக்காக நாங்கள் போராடணும் நிக்கிறாங்க. நீங்க வர செவிலியர்கள் எவ்வளவு அற்புதமா போராடுற. கிளாம்பக்கத்துல விட்டு, கிளாம்பக்கத்துல நான் போராடுவேன். கிளம்பகத்தை விட தூக்கி விட்டு மண்டபத்துல போடுறேன், மண்டபத்துல போராட, மண்டபத்தை பூட்டுவியா, நான் மறுபடியும் நந்திகிராம் ஆரம்ப சோழத்துல போராடுவேன். ஆசிரியர்களை நீ வந்து என்ன பஸ்ல ஏத்துவியா, ஏத்து, நான் பஸ்ஸுக்குள்ள போராடுவேன். டிபியில கொண்டு போய் விட்டுறியா, டிபியில படம் வரைஞ்சு நான் போராடுவேன், டிபியில பாட்டு பாடி நான் போராடுவேன். எனக்கு எல்லா போராட்ட முறைகளும் தெரியும். இன்னைக்கு இந்த மாணவர்கள்லாம் நாளைக்கு போராட்ட களத்துக்கு வர்றாங்கன்னா அதற்கு வந்து விதை போன்ற ஆசிரியர்களாக இருப்பாங்க. அப்ப அந்த ஆசிரியர்களுக்கு நீங்க வந்து அவங்க போராட்டத்தை முடக்கிடலாமா? காவல்துறை வச்சு முடக்கிட முடியுமா? நீங்க காவல்துறை நீங்க கண்ணியமா நடந்துக்கணும்னு சொல்ல, இந்த துறையை வச்சிருக்கவர் யார்? முதலமைச்சர். யார் எந்த வாக்குறுதிக்காக உங்களா போராடிட்டு இருக்காங்க? அந்த முதலமைச்சர் அந்த வாக்குறுதி நிறைவேற்றவில்லைன்னு போராடிட்டு இருக்காங்க. இப்ப முதல்ல காவல்துறை ஏவி விட்டு நீங்க எப்படி அடக்குவார் அவரு?
காவல்துறை நீ என்ன சொல்லலாம், ஐயா தயவு செய்து கொஞ்சம் பார்த்து போராடுங்க, நாங்க உங்களுக்கு உறுதுணையா இருக்கோம், அதுதான் நீங்க சொல்லணும். காவல்துறை ஏவிட்டு அவங்களை அடிக்கலாம், அவங்கள வந்து துன்புறுத்தலாம், அடிச்சுட்டா துன்புறுத்தினா உடனே போராட்டம் நீட்டு போயிடுமா, போராட்டத்தை முடிச்சுக்குவாங்களா? அப்படி முடிச்சுக்கலாம் என்னைக்கோ முடிச்சிருப்பாங்களே. எத்தனை வருடங்களா போராடிட்டு இருக்காங்க, இதே எத்தனை காவல்துறை அவங்க பார்த்துட்டாங்க, எவ்வளவு காவல்துறையை பார்த்துட்டாங்க அவங்க. 2021 2022 23 24 25 26 வரைக்கும் காவல்துறை பார்த்துட்டு தான் இருக்காங்க அவங்க. இப்ப புதுசாக நம்ம காவல்துறை என்ன செஞ்சிருவாங்க? அப்போ இந்த மாதிரியான மனித உரிமை மீறல்களை தயவு செய்து நிறுத்துங்கள். ஒரு போராட்டத்தை நீங்கள் வந்து இப்படி வந்து தயவு செய்து நீங்க முடக்க முடியும் நினைச்சீங்கன்னா முடக்கவே முடியாது. இந்த போராட்டம் இன்னும் வீறு கொண்டு எழும். ஒரு ஆசிரியர் வந்து துன்புறுத்தப்படுத்துவது ஒரு ஆசிரியர் பார்த்தாருன்னா வீட்டுக்கு போக நினைக்க மாட்டார், இன்னும் வீரமாக போராடம் நடப்பார். இந்த கூட புரியாத ஒரு அரசாங்கமாக இது இருந்து கொண்டிருக்கின்றது. நீங்க எவ்வளவு வழக்குமுறையில் ஏவினாலும் அவர்கள் மறுபடியும் போராடி கொண்டுதான் இருப்பார்கள். அவர்களோட கோரிக்கை நியாயமான கோரிக்கை தயவு செய்து நிறைவேற்றி கொடுங்கள். மிக்க நன்றி ஜெகதீஸ்வரன். ஆசிரியர்களுக்காக எமது வெளிப்புற படப்பிடிப்பிலிருந்து ரொம்ப தெளிவா பேசியிருக்கீங்க.